மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம். அதில் 13 வசனம் வரையில் வாசித்தார். மத்தேயு 25 1 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஏறக்குறைய 4 முறை மணவாளன் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே மணவாளன், ஆத்தும மணவாளன், நம்முடைய கர்த்தர் இயேசு என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். அவரே தன்னை மணவாளன் என்று பரலோக ராஜ்யத்தை பற்றி ஓமை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார். அதோடு கர்த்தருக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானம் சொல்லும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் மணவாளனை உடையவனே, மணவாட்டியை உடையவனே மணவாளன் என்று நம்முடைய ஆண்டவரை பற்றித்தான் மணவாளன் என்று சொல்கிறார். அதனால் மணவாளன், ஒரே மணவாளன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நீங்கள் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் வாசித்தால் 6 முறை என் மணவாளியே என்று திருச்சபையை பார்த்து மணவாளனாகிய இயேசு அங்கே சொன்னதாக பார்க்கிறோம். அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எழுதப்படவில்லை என்றாலும் சபையில் சேர்ந்த எல்லா மக்களையும் ஒட்டுமொத்தமாக மணவாளனாகிய இயேசு என்னுடைய மணவாளியே என்று உரிமை பாராட்டுகிறார். சபையை பற்றி நாம் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் வனாந்தர சபை என்று அதை பற்றி பார்க்கலாம். ஏனென்றால் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் தான் அவர்கள் நடந்து வந்தார்கள். அது வனாந்தர சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு அது முழு குடும்பம் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் சாலமோன் காலத்தில் 2ஆக பிரிந்தது இஸ்ரவேல் யூதா என்று. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவருடைய மக்களை ஒரு முழு குடும்பமாக தெரிந்து கொண்டார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வரும்போது சபை, அதை குறித்து பவுல் சொல்லுகிறார், முழு குடும்பம். பூலோகத்தில் பரலோகத்தில் உள்ள முழு குடும்பம் என்றால் மரித்து பரலோகத்துக்கு போன மக்கள் ஒரு பாதி போயிட்டாங்க, ஒரு பாதி இந்த பூலோகத்தில் இருக்கிறோம். அதனால் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம் என்று சபையை பற்றி சொல்லுகிறார். இது யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் மணவாளனான இயேசுவானவருக்கே சொந்தம். அந்த மணவாளனுக்குள்ள அது வனாந்தர சபை என்று மாத்திரமல்ல, சபை என்று பார்க்கிறோம். அது மந்தை என்றும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட விசுவாசிகளே அவருடைய ஜனம், அவருடைய ஜாதி, அவருடைய சந்ததி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் வசனம் நான் சொல்ல வேண்டும் என்ற அவசரம் இல்லை. இந்த அளவுக்கு பெயருள்ள நிலைமையில் சட்டசபையோ பார்லிமெண்ட்டோ கிடையாது. கிராம சபை என்று சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு இவ்வளவு விதமான பெயர்களை மணவாளன் கொடுத்திருக்கிறார். வனாந்தர சபை, முழு குடும்பமான சபை, அது மந்தை, அவருடைய ஜனம், ஜாதி, சந்ததி. இப்போ விசுவாசிகளாக மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு மணவாளன் உண்டு. மணவாளன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 100க்கு 100 தகுதி உள்ளவர் நம்முடைய கர்த்தர் இயேசுதான். உலக மனுஷர்களையும் அவர்கள் திருமண உறவில் வரும்பொழுது மணவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களெல்லாம் பாவிகளாக இருந்து இடையில ரட்சிக்கப்பட்டவங்க, பாவிகளாக பிறந்தவங்க.
ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாவத்தில் பிறக்கவில்லை. அவர் சொந்தமான சபை என்று சொல்லுகிறது. இவ்வளவு பேர்களை கொடுத்து அவர் நம்மை அழைக்கிறார் என்றார். அது ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? மணவாளனுக்கு நான் சொந்தமானவனாக இருக்கிறேன். அப்புறம் இந்த மொத்த சபையை பற்றி சொல்லும் பொழுது, மணவாளனுக்குள்ள சபை என்று சொல்லும் பொழுது, மணவாட்டி என்று வெளிப்பட்ட விசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த மணவாட்டி என்று சொல்லும் பொழுது அதுவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பலம், சபை இல்லை என்றால், மணவாளனுக்கு ஒரு சபை இல்லை என்றால், மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாட்டியிலேருந்தா அவர் மணவாளன் என்று நான் சொல்லக்கூடாது, அதுக்கு பொருத்தமானவரும் அல்ல. அந்த மணவாட்டி அவருடைய பலம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமை என்று சொல்லப்பட்டது. நமக்கு என்னங்க பலம் இருக்குது? அவரே உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இவனுக்கு மகாபெரிய பலம் எங்கே இருந்து வந்தது? சிம்சோனுக்கு. அது கர்த்தர் கொடுத்த பலம். அவரே நமக்கு தேவனாலே தேவ ஜீவனும் பலனும் ஆனார், ரட்சிப்பும் தேவ பலனுமானார் என்று பார்க்கிறோம். அவர் மகிமை உள்ளவர். நாம் பலம் உள்ளவர் என்று நம்மளை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற மணவாளன் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். அவரை எவ்வளவு மகிமை உள்ளவர் என்று பைபிளை படித்தா அவருடைய மகிமைக்கு விளக்கம் பூரணமாக சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் நாம் அவருடைய மகிமை என்று சொல்லும்போது, பாவம் செய்த மனுஷன் மகிமை இழந்தான் என்று ரோமரில் வாசிக்கிறோம். ஆனால் மணவாளனாகிய இயேசு நம்மை தமக்கு சொந்தமான ஜனங்களை தெரிந்து கொண்ட பிற்பாடு அவருடைய மகிமையை நமக்கு தருகிறார். நாம் மகிமையற்றவர்கள் அல்ல, பலமற்றவர்கள் அல்ல. மகிமையற்றவங்களாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பலனற்றவர்களாக இருந்தால் உலக மக்களும் நாமளும் ஒரு வித்தியாசம் இல்லாதவங்க. அது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். சரி, இந்த மணவாளன் மணவாட்டியை உடையவனே மணவாளன் என்று யோவான் ஸ்நானன் சொல்றாரு. இந்த மணவாளனுக்கு இந்த மணவாட்டி எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு கேட்டா, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:20, 7:23 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று விசுவாசிகளான தேவனுடைய மக்களை பற்றித்தான் சொல்லப்பட்டது. அதாவது கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அது என்ன கிரயம்? ஆண்டவர் கொடுத்த கிரயம் என்று சொல்றது பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி, அந்த கிரயம் என்று சொல்வது அவர் சிலுவையில் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கிற வரையில் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யப்படவே இல்லை. எத்தனை பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க, ஒருவருடைய அக்கிரமம் கூட நிவர்த்தியாக்கப்படலை. ஆனால் நிவர்த்தியாக்கும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து நம்முடைய ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பழைய உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள். புதிய உடன்படிக்கை என்பது ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சபை உண்டாகி, சபை ஆண்டவர் வர வரைக்கும் சபை இயங்கி கொண்டிருக்கும் இல்லையா? இந்த சபைக்கு தான் புது உடன்படிக்கை என்று சொல்றார். அவர்களுக்கும் பாவ நிவர்த்தி, நமக்கும் பாவ நிவர்த்தி. அது எப்படி என்றால், ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தமே
தெளிக்கப்படுகிற இரத்தத்திடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இரத்தக்கரை கொடுத்து இந்த மணவாளன் மணவாட்டியை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். அது பலமாக இருக்க வேண்டும், மகிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி பேசின ஆண்டவர் நாம் ஜெபிக்கும்போது, வேதம் வாசிக்கும்போது நமக்கு அவருடைய பலத்தை தருகிறார். பரிசுத்த ஜீவியை வசனத்தின் மூலமாக நாம் செய்யும் பொழுது அவருடைய மகிமை நம்மிலே வெளிப்படுத்தப்படுகிறது. இது நடந்த காரியமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை பார்க்கலாமா? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் பார்க்கிறோம். ஓசியா பழைய ஏற்பாடில் 2ஆம் அதிகாரம் 19-20 நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். டெம்பரரி மேரேஜ் அல்ல, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அப்ப நித்திய விவாகத்துக்கென்று ஆண்டவர் விசுவாச மக்களை பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல நியமிக்கும் பொழுது அவர் பாருங்கள், நீதி அதில் நிலைநாட்ட வேண்டும், நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும், கிருபையை நிலைநாட்ட வேண்டும். அது சிலுவையில் மரித்த போது நீதி நியாயம் கிருபையால் நிலைநாட்டப்பட்டது. உருக்கமான இரக்கமாய், அந்த உருக்கமான இரக்கம் இல்லை என்றால் முழுசும் பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க முடியாது, மணவாளர் தன்னுடைய மணவாட்டியாக மாற்ற முடியாது. இவ்வளவு காரியங்கள் செய்ய போறதாக சொன்ன காரியம் புதிய ஏற்பாட்டில் நடந்தேறியது. இதை விசுவாசிகளாக நாம் அறிந்து கொள்கிறோம். விசுவாசிகளும் ரட்சிப்பை இழந்து போவார்கள், நஷ்டப்பட்டு போவார்கள் என்று பெரும்பாலான தவறான உபதேசம் செய்கிறவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உபதேசம் எண்ணத்துக்கு அந்த சபையில் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாளன் மணவாட்டியை தனக்கு தெரிந்து கொள்ளும் பொழுது, இரத்தக்கரையும் கொடுத்து தெரிந்து கொள்கிற சமயத்தில் நித்திய விவாகம். நம்முடைய கிறிஸ்தவ மேடைகளில் கூட புருஷன் மனைவியாக அவர்கள் திருமண ஒப்பந்தத்துக்கு வரும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், வாக்குறுதி வாங்கும் பொழுது. அது என்னவென்றால், மரணம் நம்மை பிரிக்கிற வரையில் அப்பத்தான் அவர், அது வரைக்கும் தான் மணவாளன், அது வரைக்கும் தான் அவங்க மனவாட்டி உலக ரீதியில். மரணம் பிரிச்சுட்டா அந்த உறவு நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த உறவு என்று சொல்லுகிறது, அருமரட்சகர் தம்முடைய மனவாட்டியான திருச்சபையை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு நிரந்தரமற்ற உறுதியற்ற ஒரு காரியம் என்றவர் சொல்லாதபடி, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நியமித்துக் கொண்டாரா இல்லையா? சிலுவை மரணம் பழைய ஏற்பாட்டில் நடக்கவில்லை, நடந்தது. ரட்சிக்கப்பட முடியாத, ரட்சிக்கப்பட வேணும் நினைக்காத நம்ம ஆண்டவர் ரட்சித்து இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தார், மந்தைக்குள்ள கொண்டு வந்தார், முழு குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தார். நாம் அவருடைய பலம், அவருடைய மகிமையை காண்பிக்க வேண்டியவர்கள். அதனால நான் இந்த மணவாளனுக்கு சொந்தமானவள் என்ற அந்த நிச்சயம் கிடைச்சிட்டார். அவர் சொல்கிற எந்த காரியத்தையும் குறித்து நமக்கு அவநம்பிக்கை ஏற்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன். எனக்கு ஊழி செய்கிறவன் நான் எங்கே இருக்கிறேன்னா அவன் அந்த இடத்துல இருப்பான். இந்த வார்த்தைகளாம் பொய்யா போகுமா? இவங்களெல்லாம் சரியாக உண்மையான காரியம், நிறைவேறும் காரியம், நாம் நம்பக்கூடிய காரியம். சரி, மணவாளன் என்று சொல்லும் பொழுது உலக ரீதியில் சொன்னால், பிறந்தபோது ஒரு புருஷன் மணவாளன் ஆகிறதில்லை. அவன் என்றைக்கு திருமணம் ஆகிறதோ அன்றைக்குத்தான் அவன் மணவாளன் என்று ஜன சமுதாயத்தில் அறியப்படுகிறது. அதுக்கு வந்து எல்லா மனுஷனில் ஒரு மனுஷன், அவ்வளோதான். ஆனால் மணவாளன் என்ற அந்த அந்தஸ்து கிடையாது.
ஆனால் திருமண உறவுக்கு வரும்பொழுது உலகமே பார்க்குது, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை திருமணம் செய்ய போகிறார். இப்போ அவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் ஜன சமுதாயத்தில் வித்தியாசமான ஒரு நபர். அவருக்கு திருமணம் போகிறது. சாதாரணமான ஒரு பெண்ணையும் ஒரு பையனை கொண்டு முன்னால் வைக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க திருமணத்தில். அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வாங்க, இந்த மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்வாங்க. மணவாளன் வருவார், மணவாட்டி வருவாங்க, திருமணம் நடக்குது. உலகத்திலும் நடக்குது, கிறிஸ்தவ சபையிலும் நடக்குது. மணவாளனுக்கு ஒரு மணவரை உண்டு, மணவரை. அதே சமயத்தில் அந்த மணவாளனுக்கு ஒரு அலங்காரம் உண்டு. உலகத்திலேயும் அதுதான் உண்மை, ஆவிக்கிரிய வட்டாரத்தில் அதுதான் உண்மை. சங்கீதம் 19:5 நீங்கள் வாசித்தால், இந்த சூரியன் உதித்து ஓடும் பொழுது மணவரையிலிருந்து புறப்பட்டு வருகிற மணவாளனை போல அந்த பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. மணவாளன் என்று சொல்லும் பொழுது அவன் அது வரைக்கும் வேற மகிழ்ச்சி இல்லாதவன் என்றல்ல, ஆனால் அன்றைக்கு அவனுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி என்ன என்று சொல்லுகிறது, நான் தனிமையாக இருந்தேன், தேவன் எனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னவர் இப்போ ஏற்ற துணையை உண்டாக்கிட்டார், இனி நான் தனிமையானவன் அல்ல அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த திருமணத்துக்குள்ளே அவன் போகிறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. நான் திருமணத்துக்கு மணவரையிலிருந்து புறப்பட்ட போது நான் ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை திருமணம் பண்ண போகிறேன், அப்படிப்பட்ட மிகப்பெரிய சந்தோஷத்திடையே போகலை, கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமலும் போனேன். அப்படின்னா வருத்தத்தோட கூட அர்த்தம் கிடையாது. அப்போ நான் ஊழியத்தில் ரொம்ப வேகமாக இருந்தேன், ஆண்டவர் பேரில் விடாப்பிடியான பற்றுள்ளவனாக இருந்தேன். என்னவோ வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும், அது நடக்குது, அப்படித்தான் நான் நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலக சம்பந்தப்பட்ட மணவாளன் திருச்சபையை சேர்ந்த மணவாளர்கள் சொல்றவங்க என்ன போல் இருக்க மாட்டாங்க. அவங்க மணவாளரிலிருந்து புறப்படுவது பார்த்தா அந்த அவங்க சந்தோஷமா புறப்பட்டு வருவாங்க. அப்புறம் என்ன வாசிக்கிறோம், சங்கீதம் 62:10 இல்லை ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மணவாளன் வரும்போது யூத கலாச்சாரத்தை பற்றி தாங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மணவாளன் சும்மா எடுத்தவங்க ஒரு வேஷ்டி கட்டிட்டு உள்ள வந்துட மாட்டார். மணவாளன் யாரும் வர சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன செய்கிறார், மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு, யோசேப்பு அலங்கரிக்கப்பட்டார், மொர்தெகாய் அலங்கரிக்கப்பட்டார், அப்படி பைபிள் சொல்லப்பட்டு. இந்த மணவாளன் அறையிலிருந்து வருகிறார் என்று சொன்னா இவர் தாங்க மணவாளன். ஐயோ, அவருடைய முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்தீங்களா? எனக்கு ஒரு மணவாட்டி இரத்தக்கரையும் கொடுத்து, அந்த மணவாட்டிக்காக நான் காத்திருந்து இரத்தக்கரையும் கொடுத்தேன், எனக்கு ஒரு மணவாட்டி வர்றாங்க. அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சொல்லி சகித்து. அப்ப தமக்கு முன்பாக உள்ள அந்த சந்தோஷம் என்று சொல்கிறது என்ன, எனக்கு ஒரு மணவாட்டி கிடைக்க போறாங்க அப்படின்ற சந்தோஷம் அந்த மணவாளனுக்கு இருந்தது. அப்புறம் இந்த ஆபரணங்களினால இந்த மணவாளன் அலங்கரித்து கொண்டு வருகிறார் என்று சொல்லும் பொழுது, இது உலக சம்பந்தப்பட்ட மக்கள் உலக சம்பந்தப்பட்ட விளக்கம் தான், வியாக்கியானம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மணவாளனுக்கு, நித்திய மணவாளனுக்கு, ஆத்ம மணவாளனுக்கு, இரட்சகர் இயேசுவுக்கு இந்த துருப்பிடிக்கிற, நிறம் மாறுகிற, அழிந்து போகிற இந்த அணிகலன்கள் அல்ல. பைபிள்ல அணிகலன்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய நற்குணங்கள், மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவையான குணங்கள் இருக்கிறதோ அந்த குணங்கள் தான் அவனை மணவாளன் ஆக்குகிறது. எபேசியர் நிருபத்தில் வாசித்தீங்கன்னா ஐஸ்வர்யம் என்று சொல்லுவது என்ன என்று சொல்ல, கிருபைய ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமைய ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பார்த்தா உலக மனுஷன் இப்படி போட்டுக்கிட்டு சில சமயத்தில் ஒழுங்கா போடாம அலங்கோலமா தெரியும் மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கு. ஆனால் இவ்வளவு லட்சணமா
அந்த அந்த எந்தெந்த இடத்துல அது இருக்க வேண்டுமோ அதெல்லாம் உள்ள அலங்காரத்தோடு வர்றார் இந்த மணவாளன். இதை மணவாட்டி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ மணவாளன் ஆபரணங்களினால அலங்கரித்து வருகிறார். மனிதனில் ஒருவன் நல்ல மணவாளன், ஆனால் மனிதனிலிருந்து உயர்த்தப்பட்டவன் அந்த மணவாளன் என்று சொல்ல வேண்டும். இவர் எப்போதுமே மணவாளன். ஒரு காலத்தில் மணவாளன், இப்போ மணவாளன் அல்ல. உலகம் உண்டானதிலிருந்து உலகம் முடிகிற வரையில் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே புதிய மனுஷன் என்று பைபிளில் சொல்லப்பட்டது. நான் என் சபையை கட்டுவேன் தான் சொல்ல, 2 சபை பற்றி சொல்லலை. அதனால இந்த மணவாளன் இவர்களை மணவாட்டி தமக்காக சொந்தமாக்கி கொண்டது, நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து கொண்டது, நினைத்தது யுகங்களுக்கு முந்தி. இப்போ 6000 வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளோ காலங்கள் ஆண்டவர் மனுஷன் கொடுக்க போறான்னு தெரியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போக போறாங்க. அது வெளிப்படுத்த பார்க்கிறோம். அந்த மணவாளன் அன்றைக்கு இருக்கிற அந்த மகிமையை பார்க்கணுமே, அந்த மணவாட்டி அன்றைக்கு இருக்கிற அழகை பார்க்கணுமே. வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த மணவாளனுடைய அந்த தோற்றத்தை யோவான் அப்போஸ்தலன் கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தார். அந்த உருவத்தை ஒரு படத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, ஒரு சுருவத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. மணவாட்டியும் பரலோக ராஜ்யத்தில் அப்படித்தான் இருப்பார். எல்லா விதமான ஆவிக்குரிய அலங்காரம் உடையவராக, இவர் எல்லா விதமான ஆவிக்குரிய அலங்காரம் உடையவராக, மணவாளன் மணவாட்டி நித்தியம் முழுகிறோம். அதனால உலக மணவாளன் மணவாட்டிக்கு தற்காலிக உறவு, ஆனால் இந்த ஆவிக்குரிய மணவாளன் மணவாட்டிக்கு நிரந்தரமான உறவு. நீங்க இந்த உறவுக்குள்ள வந்துட்டீங்களா? இந்த உறவை பற்றி மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷப்படுறீங்களா? நீங்க செய்கிற எந்த காரியம் இந்த மணவாளனை வேதனைப்படுத்தும், அவரை அவமானப்படுத்தும், அவரை கனவீனப்படுத்தும். இந்த மணவாளன் சொல்லுகிறார், நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? மணவாட்டிக்கு சொல்லியா கொடுக்கணும் இவருக்கு பயப்படுங்கன்னு சொல்லி. இந்த மணவாட்டிக்கு சொல்லியா கொடுக்கணும் இவருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அதனால மணவாளன் என்று சொல்லும் பொழுது மனுஷன்தான், ஆனால் மனுஷன்ல வித்தியாசமானது. நம்முடைய ஆண்டவர் இயேசு பரிபூர்ண மனுஷனாத்தானே வந்தார். பாவம் ஒன்றை தவிர எல்லா விஷயத்திலும் பரிபூர்ணமான மனுஷன். இந்த மணவாளனுக்கு இவர் மணவாட்டி உடையவர் தானே. இவருக்கு தோழரும் உண்டு, தோழர்களும் உண்டு. தோழன் என்றால் ஒருவன், தோழர்கள் என்றால் நிறைய பேர். அப்ப நமக்கு மணவாட்டி என்ற ஒரு ஸ்தானம் உண்டு. நாம் பலர் அல்ல ஒன்று, பல மணவாளன் அல்ல ஒரே மணவாளன். அதே சமயத்தில் அவர் நமக்கு தோழரும், நாம் அவருக்கு தோழர்களுமாய் இருக்கிறோம். அப்படி பைபிளில் சொல்லணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், யோவான் 3:29 மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாட்டி இல்லாதவன் மணவாளன் அல்ல. இன்றைக்கு 1007 மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மணவாளனும் கிடையாது, அவங்க மணவாட்டியும் கிடையாது. என்னவோ சடங்காச்சாரங்களையும் ஆசாரங்களையும் பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்குது மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழன். யாரு இந்த மணவாளனுக்கு தோழன்? 6 மாசத்துக்கு முந்தி பிறந்தான் யோவான், அதாவது ஸ்நானகர். அவன் ஆண்டவரை போல பரிசுத்தமாய் பிறந்தவன் அல்ல, அப்படி பைபிளில் இல்லை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். அவன் என்ன சொல்றான்? நான் இந்த மணவாளனுடைய தோழன்.
அப்படின்னு சொல்கிறான். அது என்ன அந்த உறவு பார்த்தீங்களா? தோழன் தோழி என்று சொன்னால் மனம் திறந்து பேசுவாங்க, உடனே ஒலிச்சு வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறான்? அங்கே வாசிக்கிறோம், மணவாளனுடைய தோழனும் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை கொத்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. நான் அவருடைய தோழன், என்றைக்குமே அவருடைய தோழன் தான். சாகிற வரைக்கும் அவர் சொல்ல கேட்பேன், அவர் சத்தத்தை கேட்பேன், அவருக்கு பக்கத்திலே நிற்பேன். உலகத்தில் வேறு யாரும் சந்தோஷம் எனக்கு தர முடியாது. 2 முறை யோவான் ஆண்டு சொல்கிறார், என் சந்தோஷம் அப்படின்னு சொல்றார். அந்த சந்தோஷத்தை பூர்ணமாகவும் பெற்றுக்கொண்டார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த மணவாளன் என்ன செய்கிறார்? தோழனாக செயல்படுகிறவர்கள் சரியாக செயல்பட்டால் அவருடைய சந்தோஷத்தை அவரே பகிர்ந்து கொள்ள மாட்டார். அந்த சந்தோஷம் இந்த தோழனுக்கு எவ்வளவு தேவையோ, பூர்ணமாக தேவையா, நீ பூர்ணமாக வச்சுக்கோ. அந்த சந்தோஷம் இப்பொழுது நிறைவாக இருக்கிறது என்று சொல்றாரு. நம்ம பெற்றி என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், மத்தேயு 9:15, அதற்கு இயேசு, மத்தேயு 9:15, அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவளை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். 14ஆம் வசனத்தில், யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தன் உபவாசிக்கிறோமே, உங்களுடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் பதில் சொல்றார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவளை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், மரணத்துக்கு பின்னால் வீட்டிலிருந்து பரலத்துக்கு போகிற நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றத பார்த்தீங்களா? மணவாளனுடைய தோழர். யோவான் ஸ்நானகன் மாத்திரம் அவர் என் தோழர் அப்படி சொல்லி நான் அவருக்கு தோழனா இருக்கிறேன்னு சொல்லி முடிக்க முடியாது. அவனே அப்படி செய்யக்கூடும் என்றால் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்திருந்த ரட்சகரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளான நாம் தோழர்களாக இல்லாமல் இருப்போமா? அவருடைய தோழன் என்று சொல்லுகிறது, உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று சொல்லிவிடுவேன் என்று சொல்றான். இந்த நண்பரோட பழக்க வழக்கம், தோழரோட பழக்கம் வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு கெட்ட சிந்தனை, கெட்ட பழக்க வழக்கம் வராது. உலக சம்பந்தப்பட்ட ஆசை உங்களை பறிச்சு பிடிச்சி இழுக்காது. இந்த தோழன் அவ்வளவு காரியங்களை உங்களுக்கு கற்றுத் தருவார். அவரிடத்துல நீங்கள் எல்லா காரியத்திலும் திருப்தியா இருக்கலாம், ஒரு குறையும் இல்லாதது. அப்போ மணவாளனுக்கு தோழர் தோழி உண்டு. அதில் அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றதை நீங்க பாருங்க. யோவான் 3:29, மணவாட்டி உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனும் அருகே நின்று. சாதாரணமாக சில வியாதிஸ்தர்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி நிலுக்கின்றோம். ஏன்? அவங்களுடைய மூச்சு பட்டா கூட நமக்கு வியாதி வரும். ஆனால் இந்த மணவாளனுக்கு வியாதி கிடையாது. இந்த மணவாளன் நம்புறவங்களுக்கு வியாதி வந்தால் கூட வியாதியை துரத்தி அடிப்பார். எகிப்தியருடைய கொடிய ரோகங்களில் ஒன்று, கண்டு பயந்த எகிப்தியருடைய கொடிய ரோகங்களில் ஒன்று உங்களுக்கு வராது. நானே உங்கள் பரிகாரி, நான் உங்களுக்கு வருகிற வியாதியை விளக்குவேன். வியாதி வராதுன்னு சொல்ல, வந்த வியாதியை விளக்குவேன் சொல்லி சொல்றார். அவர் அருகே நிற்கலாம். நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் அவருடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அவர் சொல்லையும் அவருடைய சத்தத்தையும் கேட்க வேண்டும் என்றால் நீங்க தூரம் இருக்கக்கூடாது. அப்படின்னா தேவனுக்கு செவிடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எனக்கெல்லாம் செவிட்டு இருக்கு, அவருக்கு அது இல்லை. ஆனால் அருகே என்று சொல்லும் பொழுது எனக்கு அவருடைய தொடர்பு ரொம்ப நெருக்கமா வேண்டும். தாவீது அவரை என் வலது பாசத்தில் வைத்திருக்கிறேன் சொல்றாரு.
எனக்கு முன்பாக அவரை வைத்திருக்கிறேன் தாவீது சொல்றார். ஆண்டவரை அவருக்கு முன்பாக வச்சிருந்தா அவருக்கு பெருமையில காரியத்தை செய்ய துணி வருமா? அவர் வலது பாரசத்தில் இருந்தால் வேற யாராவது இடது பாரசத்தில் எவனாவது ஏறி உட்கார முடியுமா? இல்லை இல்லை. இங்கே அவர் அருகே நின்று அவர் சொல்லை கேட்டு அவருடைய சத்தத்தில் சந்தோஷப்படுகிறேன், மணவாளுடைய சத்தத்தை கொத்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் என்று தன்னை பற்றி தான் சொல்றார். அருகே நிற்கிற காரியம் என்று சொல்லுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மணவாளனுடைய சத்தம் கேட்கறதுக்கு, அவர் சொல்ல கேட்கறதுக்கு நெருக்கத்தில் வாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அதாவது ஏனோக்கு 300 வருடங்கள் 300 years தேவனோடு சஞ்சரித்தான். முன்னாலையும் போக மாட்டான், பின்னாலையும் போக மாட்டான், அவரோடு கூட சஞ்சரிக்கிற காரியம். லேவி தேவனோடு சஞ்சரித்தான். இன்றைக்கு அநேகர் அவரிடத்துல நெருக்கம் வரமாட்டேங்கிறாங்க. அவர் சொல்லும் கேட்காது, அவர் சத்தமும் உங்களுக்கு விளங்காது. உங்களுக்கு அவர் கொடுக்குற சந்தோஷம் உங்களுக்கு புரியாது, அனுபவத்தில் உண்மை இல்லை. என்னமோ வருவீங்க போவீங்க, ஆனால் உங்களை பார்த்தாலே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம்னா அவர் அருகே நின்று அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? எரேமியால ஒரு வசனம் வருகிறது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். நான் அவர் சொன்னதை இப்படி சொல்றேன். எப்படின்னா, என்னுடைய ஆலோசனையில கூட நின்று என்னுடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? என்னுடைய வார்த்தையை கவனித்து கேட்பவன் யார்? ரொம்ப அருமையான வார்த்தை. எரேமியா 23:18 என்னுடைய ஆலோசனையில கூட நிற்கணும். கூட நின்றால் தான் உங்களுக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன். என்னுடைய ஆலோசனையில கூட நின்று என்னுடைய வார்த்தையை கேட்டு அறிந்தவன் யார்? கேட்கும் போதே அதை அறியணும், அதில் உள்ள சத்தியத்தை அறியணுன்ற வார்த்தையோடு கேட்டு அறிந்தவன் யார்? என்னுடைய வார்த்தையை கவனித்து கேட்பவன் யார்? நான் சில சமயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு சிலர் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும் யார் தூங்குறாங்க கூட தெரியும். சரி, கூட்டத்தில் சொல்லி அவங்களை அவமானப்படுத்த வேண்டாம் அப்படி சொல்லி நான் சொல்றதில்லை. எப்படிங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது தூக்கம் வரும்? கர்த்தரை ஆராதிக்க வரும்போது உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்போ நீங்கள் இடப்பட்ட காலத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப வேலைக்கு போயிட்டீங்க, ஆண்டவருக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பயில தூக்கிட்டு உள்ளே வர்றீங்க, உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வரும். ஏன்? அங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். அவருடைய ஆலோசனையில் கூட நிற்கணும். அப்புறம் அவருடைய வார்த்தையை கேட்டறியணும். கவனித்து கேட்பவன் யார் அப்படி சொன்னா, நீங்க ஆண்டவருடைய ஆலோசனையில் கூட நிற்கிறதுக்கு சமயம் எடுக்கணும். சமயம் உங்களை தேடி வராது. சமயம் கிடைக்கும் ஒரு போதெல்லாம் என்று சொல்லக்கூடாது. சமயத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். சில தேவனுடைய பிள்ளைகள் மணிக்கணக்காக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சில தேவனுடைய பிள்ளைகள் பைபிளை கையில் எடுத்தா மணிக்கணக்காக உட்கார்ந்து வாசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க தான் அவருடைய ஆலோசனையில கூட நின்று அவருடைய வார்த்தை கேட்டு அறிகிறாங்க, கவனித்து அறிகிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. ஒரு இளைஞனுங்க, திருமணம் ஆகாதவன், நல்ல கட்டுக்கோப்பான சரீரம் உள்ளவன், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேன் சாப்பிட்டவனா. எனக்கெல்லாம் அது கிடைக்கல, சாப்பிட்டாலும் ஜெரிக்காது. ஆனால் அப்போ அது ஜெரிக்கும். ஒட்டக மயிர் உடை உடுத்தி கொண்டிருந்தா காட்டு தேனை சாப்பிட்டான். அந்த பிராயத்தில் தான் பேய் பிடிச்சி அலைகிறாங்க வாலிப பசங்களும் பிள்ளைகள். இன்றைக்கு உலகத்தில் தான் பேய் பிடிச்சி அலைகிறாங்களே, சபைக்குள்ள வந்துட்டு பேய் பிடிச்சி அலைகிறாங்க. ஆனால் இந்த வாலிபன் தாங்க வாலிபன். இவ்வளவு பெரிய பொல்லாங்கு உட்பட்டு தேவனுக்கு எப்படி பாவம் செய்வேன்? வசனத்தை அவன் கையில் விட்டு ஓடுனான். அவன் தானே விசுவாசி. அவளோட சேர்ந்துருந்தானே மானங்கட்டு விசுவாசி. அவனை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அவனை உயர்த்துவாரா? அதனால அவர் அருகே நின்று அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சொல்ல கேட்டீங்கன்னா
உங்களை அழைத்து ஒரு பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். பெண்களுக்குள்ள சோதனை என்று சொல்வது இன்றைக்கு அநேகரை தலைகீழ விழ செய்து நாசமாக போக பண்ணிச்சு. திருமணத்துக்கு முன்னாலே திருமணத்துக்கு பின்னாலே பெண்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். திருமணத்துக்கு முன்னாலே திருமணத்துக்கு பின்னாலே அவருடைய வாழ்க்கை நாசமாகி போயிடுச்சு. பரவத்தை எட்டி பார்க்க மாட்டாங்க, உலகத்தை சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, நிம்மதியா இருக்க மாட்டாங்க, தூங்க முடியாது அவங்களால. ஆனால் இந்த மணவாளனோடு நெருக்கமான உறவு உள்ளவங்க அவங்கள பாவை என்ன செய்யும்? கேரளத்திலேயே மிகவும் அளவுள்ள ஸ்ரீ அதாவது சன்னியாசினி பொன்னம்மாள். கேரளாவிலே மிகவும் அளவுள்ள ஸ்ரீ சன்னியாசினி பொன்னம்மாள். உலகமெல்லாம் போயிட்டு ஊழியத்துக்கு வந்த வால்பாட்டில் வந்தால் நான் பார்த்தேன், எலும்பு தோலை தான் மிச்சம். ஓடி ஓடி ஊழியம் செய்கிறாங்க. வாலிபுரத்தில் எத்தனை சோதனை வந்திருக்கேன் ஆண்களால், அந்த அழகான பெண்ணினால. அந்த பெண்ணு சோதனை மேற்கொண்டால் அவன் தான் பெண்ணு. சோதனை மேற்கொள்ளாத பேய்கள் அப்படித்தான் சொல்லுவேன். அவன் பேய், அந்த பொண்ணு பேய். அதுதான் ஒரே வார்த்தை அடிக்க. சாராள் நவரோஜி பாடல் ஏற்றி அவங்களே பாடுவாங்க. அவங்க அந்த பெண்ணோட ஒரு குழுவே இருப்பாங்க, வாலி பிள்ளைங்க குழு. அவ கடைசி வரை இருந்து இறந்து போனாங்க. ஒரு முறை யாரோ போய் திருமணத்துக்காக இன்னும் நபருக்கு நீங்கள் உங்களை கேட்குறோம், நீங்கள் அதுக்கு சம்மதிப்பீங்களான்னு கதை படித்து சத்தம் போட்டு அழுதாங்களாம். நான் எவ்வளோ பெரிய தீர்மானத்தோடு திருமணம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். என்னை உலக பெண்களை போல பெண்ணு கேட்டு வர்றாங்களே, அன்றைக்கு முழுசு வெளியே வர மாட்டேன்னா அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட பெண்கள் உலகத்தில் வாழ்கிறாங்க. அதுதாங்க விசுவாசம். நீங்கள் அப்படிப்பட்ட இந்த பைபிள் விசுவாசத்தில் வர முடியும். நான் வாலிபனாக இருக்கும்போது மதுரையில் திடீர்னு ஒரு பெண்ணு ஒரு வாலிபரை என் தோல் மேலே கை போட்டான். சிங்கம் இந்த தோலில் கால் வச்சா இப்படி காய்ந்து அலறுவான ஒருத்தன், அந்த மாதிரி அலர்ந்து அந்த பொண்ணு ஓடிய போயிட்ட அந்த இடத்த விட்டு. அது எந்த இடம் என்றால் ஒரு ஊழி, அதாவது அவர் உலக வேலையும் செய்வார், ஊழியும் செய்வார். நல்ல சகோதரன், அவர் பேர் ஜான். 8 பெண் பிள்ளைங்க. அந்த 8 பெண் பிள்ளைகளை ஒரு பெண் பிள்ளை நான் அந்த வீட்டில் குடியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நிறைய வீடு ஒரு ரூமில் குடியிருந்தேன். அப்போ எங்கள் சின்னம்மாளையும் கூட வச்சுருந்தேன். அப்போ நான் பரவாயில்ல, நம்ம தேடி போகல பெண்ணு, நமக்கே பெண்ணு கிடைச்சு நல்ல பெண்ணாக இருக்கிறா, கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கிற, அவங்க அப்பா நல்ல விசுவாசியாக இருக்கிற, கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே நல்லா ஊழியம் செய்யலாம். அது என்னுடைய சொந்த திட்டம். ஒன்றுமெல்லாம் போயிருக்கேன். அடுத்த அந்த வீட்டை வேண்டாம் வெளியே வந்துட்டு அந்த ஒரு சகோதரன்ட்ட போய் ஒரு சபையில் சேர்ந்த ஒரு குடும்பத்தை எனக்கு தயவுசெய்து ஒரு வீடு பார்த்து கொடுங்க. அவர் அன்னைக்கே எனக்கு இன்னொரு இடத்தையும் பார்த்து கொடுத்தார். அப்போ இந்த மணவாளனோடு உள்ள உறவு என்று சொல்லுகிறது ரொம்ப ஆச்சரியமான காரியம். அவருடைய சொல்ல கேட்டு அவருடைய சித்தத்தை செய்தார். அப்புறம் இவனை பாருங்க, இந்த மணவாளனுடைய சத்தத்தில் அவருடைய சொல்லில் அவர் அருகே நிற்கிறத திருப்தி கண்டவன் அவனை விட்டு பைபிள் சொல்ற காரியத்தை பார்த்தா ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருக்குதுங்க. என்ன தெரியுமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்க விசுவாசின்னு சொல்றீங்க, எரிந்தா பிரகாசிக்கிறீங்க. அவன் இளைஞன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அவன் என்ன சொல்றான்? அவர் பெருகவும், யாரு? இந்த மணவாளன் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எப்பொழுதாவது நீங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? மணவாளன் பெருகணும், நான் சிறுக வேண்டும். அப்புறம் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணுவான். ஒரு இளைஞன், ஒரு வாலிப, திருமணம் ஆகாதவன், இந்த மாதிரி நம்முடைய இந்த மாதிரி கிறிஸ்தவ சபையை கூடுகிற இடத்துல இருந்தவன் அல்ல. அப்ப சபை உண்டாகல. உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துறானே. நீங்க ஒரு ஆத்மாவை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தீங்களா? உங்க குணம் எப்படித்தான் நீங்க கொண்டு வர ஆளும் அந்த குணத்துல தான் இருக்கு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சேனை பால் ஊட்டுவாங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது சில தவறான குறும்பு கணம் பண்ணா இந்த எந்த எந்த தாயி அதுக்கு சேனை ஊட்டுச்சுன்னு கேட்பாங்க. அந்த சேனை ஊட்டின தாயோட குணம் அதுக்கு அப்படியே வரும். அதனால நீங்க முதலாவது உங்களை சரி பண்ணுங்க. நீங்க ஆண்டோடைய ஆலோசனை நில்லுங்க, அப்படி சொல்ல கேளுங்க, சத்தத்தை கேளுங்க. நீங்க பூரண சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறமாட்ட கூட போய் சொல்லுங்க.
அது ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த மணவாளன் என்று சொல்லும் பொழுது இவரை அறிந்தவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, இவங்க அநேகரை பயப்படுத்துவாங்க. அப்படி சொன்னா ஏரோது பாவத்திலே ஊறி போன பிசாசின் மகன் என்று சொல்லணும். எல்லா பொல்லாங்கு நிறைந்தவன் அந்த ஏரோது. அவன், அதாவது யோவான் ஸ்நானகன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று பயந்தான் என்று எழுதி பார்த்தீங்களா? இளைஞன் நீதி உள்ளவனா இருக்கிறான், பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான். இதை பார்த்து ஏறது பயப்படுறான், பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிறான். உங்களுடைய சாட்சி அப்படி இருக்குதா? உங்களுடைய யாராவது பேசுறதுக்கு பயப்படணும். இவற்றை ஏதாவது பேசிட்டு நாம் மாட்டிக்கிடுவோம். சத்தியத்தை அவர் சரியா படித்தவர், அனுபவத்தில் கொண்டு வந்தவர் சொல்லி உங்களை பார்த்து பயப்படணும். இவர் என்ன நம்மளமா இருக்கிறார், நம்மளை விட மோசமா இருக்கிறார், சாட்சியே போச்சு. அதனால இந்த மணவாளன், மணவாட்டியை உடையவனே மணவாளன், நாம் மணவாட்டி. சரி, இந்த மணவாளன் என்று சொல்லும் பொழுது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது. இது சத்தியத்தில் ஒரு அம்சம். அது என்னவென்றால் மத்தேயு 9:15 ஆண்டவர் சொல்றதை பாருங்க. மணவாளன் தங்களோடு இருக்கும் பொழுது அவனுடைய தோழர் துயரப்படுவார்களா? இப்ப துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவரை விட்டு எடுபட்டு அவர் பரவத்துக்கு போயிடுவார். அப்புறம் உபவாசிப்பார்கள். அந்த உபவாசத்தை பற்றி ஆண்டவர் சொல்ற அருமையான குறிப்பு என்னவென்றால் அவர்கள் துயரப்படுவார்கள் சொல்றாரு. இப்போ மணவாளன் கூட இருக்கும்போது துயரப்பட மாட்டாங்க, அப்புறம் துயரப்படுவார்கள் சொல்றாரு. துயரம் மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியங்க. துன்பம் துயரம் விடுவாங்களே, துயரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது ஆண்டவருடைய ஆரம்பமான பிரசங்கம். அது அவர் என்ன சொல்றார்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்களுக்கு ஆறுதல் வேண்டாம்னு சொன்னா நீங்க துயரப்பட வேண்டாம். ஆனா துயரத்தை நீங்க ஏற்றுக்கொண்டா, அந்த துயரத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அந்த சராசரி பழத்தை தேவனுடைய குமாரன் சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் பறந்து பேசுகிறவர், ஆறுதலற்ற ஜனங்கள் நிறைந்த உலகத்தில் அவர் உங்களை ஆறுதல்படுத்துவார். என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்வார். சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர். அதனால் துயரம் என்று சொல்லுகிறது ரொம்ப அவசியமான காரியம். உபவாசத்தை பற்றி நான் வாசிக்கும் போது விசுவாசிகள் உபவாசிக்காமல் இருக்கலாம் என்று பைபிளில் எங்கேயும் வசனம் கிடையாது. ஒருவேளை வயசு அதிகமாகும் போது சில வியாதிகளால் கஷ்டப்படும் பொழுது அது உபாசிக்காமல் இருக்கலாம்ன்றதுக்கு பைபிளில் ஆதாரம் சொல்ல முடியாது. அப்படி முடியலைன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் உபாசிக்க விரும்புகிறேன், என்னால் முடியலைன்னு மன்னிப்பு கேட்கலாம். உபாசிக்காமல் இருக்கிறது சரின்றது வழக்கம் பைபிளில் சொல்ல முடியாது. எப்படி உபாசிக்கிறது? எப்படி துயரத்தை வருவித்துக் கொள்கிறது? மனவாளன் சரி, எல்லாம் சந்தோஷம்லாம் கொடுக்குறார், அவருடைய மகிமை அவருடைய பலமெல்லாம் இருக்குது, பலத்தை உடையவெல்லாம் இருக்கிறோம். ஆனால் இந்த துயரம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், பாடு வேண்டாம், உபத்திரம் வேண்டாம். யார் சொன்னது? விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு சொல்லப்பட்டிருக்குது. துயரம் ரொம்ப நல்லது, ஆறுதல் கிடைக்கும். உபவாசம் பண்ண வேண்டும். எப்படி பண்றது? சங்கீதம் 35:13 தாவீது உபவாசத்தை பற்றி சொல்றார். உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். உபவாசத்தால் என் ஆத்மாவை நானே உபத்திரவப்படுத்தினேன் என்று சொல்றார். அப்படி செய்யலாமா? செய்யத்தான் செய்யணும். அப்படித்தான பைபிள் சொல்லுது. சங்கீதம் 69:10 அதே தாவீது தான் சொல்றார். சங்கீதம் 69:10 என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுகிறார். இப்படி யார் செய்ய சொன்னது? அவரை அப்படித்தாங்க அந்த துயரத்தை அனுபவத்தில் கொண்டு வர முடியும். அதனால உபத்திரவத்தில், அதாவது உபவாசத்தில் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன்னு சொல்றார்.
அதை விட கூடுதலாக உபவாசத்தில் அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா? அதுவும் தாவீது தான் எழுதுனார். 109 சங்கீதம் 24 வசனத்தில் 109:24 உபவாசத்தினால என் முழங்கால் தளர்ச்சி அடைகிறது. உபவாசிக்கவில்லை என்றால் முழங்கால் தளர்ச்சி அடைகிறது. என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. இப்போ மாம்சத்துக்கும் பாதிப்பு, முழங்காலுக்கும் பாதிப்பு. இதுதாங்க உபவாசம். நீங்க என்னைக்காவது உபவாசம் பண்ணீங்களா? இந்த உபவாசத்தில் இந்த காரியங்கள் அடக்கம். அவர்கள் அதாவது உபவாசிப்பார்கள், இப்பொழுது உபவாசிக்க மாட்டாங்க. இப்ப அவங்க துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உபவாசிக்கும் போது அவர்களுக்கு துயரம் வரும். அப்படி சொல்லும் பொழுது அது ஆத்மா பாதிக்கிறது. அது அதாவது அழுகிறோம் சொல்லும் போது நம்முடைய சுயத்தை பாதிக்கிறது, முழங்கால்களை பாதிக்கிறது, மாம்சம் புஷ்டியற்று உழந்து போகுது. நான் உபவாசம் என்று சொல்லாமலே இந்த அனுபவத்துக்குள்ள ஒரு 25 வருஷம் ஊழியத்தை நான் ஆரம்பத்தை சொல்றேன், 67 சொல்றேன். அதாவது உடலை வருத்தப்படுத்தினேன்னு சொல்லணும், முழங்காலுக்கு பேலன் இல்லாமல் போச்சுன்னு சொல்லணும், என்னுடைய புஷ்டியா இருந்த சரீரம் உழந்து போயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு உபவாசித்த போதும் நடந்திருக்கு. உபவாசம் இல்லாமலே நான் பல நாளுக்கு உபவாசம் வாழ்க்கையை செலவிட்டுக்கிறேன். அதனால் ஒரு நஷ்டம் கிடையாது. ஆண்டவர் ஆறுதல் தந்திருக்கிறார். உபவாசம் சொல்லும்போது இன்னொரு குறிப்பு கூட தானியேலுடைய வாழ்க்கையில, அவர் பாபிலோன் ராஜ்யத்தில் மாகாணத்தில் பிரபுவா இருக்கிறார். தானியேல் 9:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அப்படின்றார். நல்ல வஸ்திரத்தில் கழட்டி வீசிட்டு, ரெட்டு வஸ்திரம்னா சாக்கு வஸ்திரம் உடுத்தி சாம்பல்ல உட்காருமா? டீசென்ட் பேர் வழியில் நாம சுத்தமா இருக்கணும். சுத்தம் நல்லா சுத்தம் இல்லைன்னு சொல்ல தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சாம்பல்ல உட்காரும் பொழுது, நான் ஒரு நாள் சாம்பலாத்தான் போக போறேன். எரிச்சாங்கன்னா சாம்பலா போயிடுவேன். அது புதைச்சாங்கன்னு சொன்னா அது புழுவெல்லாம் தின்று அந்த சரீரம் அப்படித்தான் போயிடும். அதை இன்னைக்கே நான் வெளிப்படுத்துறேன், நான் அப்படிப்பட்ட ஒருத்தர் சொல்லி, அதாவது அவருக்கு அரண்மனையில் உள்ள சாப்பாடு என்ன, பெரிய பெரிய அதிகாரங்கள் என்ன, அதெல்லாம் உதறி தள்ளிட்டு இங்கே இவர் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, ஒரு பொருளையும் வாங்க முடியாது, உட்காந்துட்டார், ஒரே உட்காந்துட்டார். அதனால உபவாசிக்கிறவர்ல ரெட்டிலும் சாம்பல். எல்லா சமயத்திலும் அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அப்படி தானியம் செய்ததாக இல்லை. ஆனால் பிரச்சனைகள் மோதும் போது, தம்முடைய ஜனங்களுக்கு பயங்கரமான எதிர்காலம் உபத்திரம் வருது என்று அறியும் போது எப்படி விவாசம் பண்ணாமல் இருக்க முடியும்? இன்றைக்கு இந்தியாவில், தமிழகத்தில் இஸ்லாமியருக்கு எதிராக நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாட்கள் அது கிறிஸ்தவத்தை சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கும். இப்பொழுதுதான் நிறைய ஆலைகள் இடிக்கப்பட்டது, மசூதியில் இடிக்கப்பட்டது, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, கிறிஸ்தவத்திலையும் கொல்லப்பட்டாங்க. இப்ப இருக்கிற ஆட்சிக்காரங்க இது என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது, மிருகபலத்தோடு இருக்கிறாங்க. இப்ப இந்த காலத்துல நான் இந்த மாதிரி உபவாசத்தை ஏறெடுக்கவில்லைன்னா நம்ம அழிஞ்சே போயிடுவோம். சபையில இருக்க ஆலைகளை அடிச்சு போடலாம். ஆனா ஜபம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், அப்படி சொல்லலாம். சரி, கடைசியாக மிகப்பெரிய நோக்கத்தோடு மணவாளன் வருகிறார். 2 கூட்டரை சந்திக்கும்படி வருகிறார். ஆண்டவர் அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 4 முறை தன்னை மணவாளன் என்று சொல்றார். ஒரு முறை சொன்னாலே போது அவர் மணவாளன் தான். அவர் மணவாளன். அவர் என்ன செய்யறார்? போயிட்டு திரும்பி வரப்போறார். பரலோகராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் ஓமா சொல்றார். அதுல 10 கன்னிகைகளை பற்றி ஓமா சொல்றார். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தியற்றவர்கள். புத்தி இல்லவங்க விளக்கு பாத்திரத்தில் எண்ணெய் காற்றடிச்சு அணைஞ்சு போகாதிருக்கும்படிக்கு ஆயத்தம் பண்ணி காத்துட்டு இருக்கிறாங்க.
நீங்கள் மாத்திரம்தான் காத்துட்டு இருப்பீங்களா, எங்களுக்கு காத்திருக்க தெரியாதா அப்படின்னு இன்னொரு 5 கன்னிகைகள் வர்றாங்க. ஏன் அந்த 5 பேரை பார்த்து புத்தி படிக்கணுமில்ல. அவங்க பாத்திரத்துல என்ன வச்சிருக்கிறாங்க, விளக்கு அணையக்கூடாதுன்னு சொல்லி மணவாளன் வருகிறான்னு சொல்லும்பொழுது, ஐயோ எங்க பாத்திரத்துல எண்ணெய் இல்லையே, எண்ணெய் உள்ளவங்கிட்ட போய் கேட்குறாங்க. ஐயோ எங்களுக்கும் போதாது உங்களுக்கும் போதாது, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மணவாளன் வர்றாரு, நடுராத்திரில வந்த ஆயத்தமாக இருந்தவங்க எதிர்கொண்டு போய் உள்ள போயிட்டாங்க, மடமடன் உள்ள போயிட்டாங்க. ஆனால் ஆயத்தம் இல்லாதவங்க, கதவு அடைக்கப்பட்டது, அவங்க நினைச்ச கூட வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம், இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நாங்க பார்த்ததே கிடையாது. நாங்க எதுக்கு நீ அந்த தேசத்துக்கு போகணும், பழைய தேசத்துக்கு விட்டு வந்த தேசம் நினைத்தா சமயம் கிடைத்திருக்குமே. அதனால பரமதேசத்தை இப்போ விரும்பினார்கள், உள்ள போயிட்டாங்க, வரமாட்டாங்க சொன்னா கூட. ஆனா இவங்க நிலைமை என்ன தெரியுமா, அந்த 5 பேரு அடைச்சது யாரு, செய்தி சொன்னது யார், இதோ மணவாளன் வருகிறார். செய்தி சொன்னதும் தேவதூதர்கள், அந்த கதவை அடைச்சது தேவதூதர்கள். செய்தி இனி இல்லை, கதவு இனி திறக்கப்படாது. இந்த 5 பேர் எங்க போவாங்க, எங்கேயும் போக முடியாது. போனா நரகத்துக்கு தான், அக்னிங்க அந்த மாதிரி கடலை விழுகணும். அது கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே புல் சாகுறதுல அக்னி அவிகிறது இல்லை. ஆண்டவர் இங்கே சொல்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா, இதை ஒழுங்கா பைபிளை படிக்காம துரு வியாக்கியானம் பண்றவங்க, துரு உபதேச சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, விசுவாசிகளாக மாற்றப்பட்ட பிற்பாடு விசுவாசத்தில் உள்ளவங்க 2 குரூப் இருக்கிறாங்க. 2 குரூப். அது ஒண்ணு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாத ஆட்கள், இன்னொன்று பாத்திரத்தில் எண்ணெய் உள்ள ஆட்கள். இப்படின்னு சொல்லி விசுவாசிகளே 2 பிரிவாரம் விளக்கம் சொல்றவங்க இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. நீங்க பைபிள் வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த 25ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்வார், ஜனங்களை கூட்டுவார். நம்முடைய ஆண்டவர் தான் உலக ஜனங்களை கூட்டுவார், தேவனுடைய ஜனங்களையும் கூட்டுவார். தேவ ஜனங்களுக்கு வெள்ளாடுன்னு பேர் கொடுக்கிறார், அதாவது செம்மறியாடுன்னு பேர் கொடுக்கிறார். அவங்களுக்கு வெள்ளாடுன்னு பேர் கொடுக்கிறார் உலக ஜனங்களுக்கு. அப்ப செம்மறியாட்டு ஜனங்களை பார்த்து, செம்மறியாடுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டமான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரையில் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு நீங்க போங்க. அப்புறம் இன்னொரு கூட்டமான ஆட்களை பற்றி சொல்றார், அதாவது பிசாசுக்கும் அவருடைய தூதனுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு சபிக்கப்பட்டவர்களே. உலகத்தை ஆண்டவர் 2ஆ பிரிச்சு தான் அங்க சொல்றார். அதே தான் இங்க இருக்கிற அந்த 10 கனிகளை பற்றி ஓமை. அதுதான் விசுவாசியில 2 பிரிவாரம் இல்ல. அப்படி 2 பிரிவார் 2 விளக்கம் எடுத்தா நான் இப்படி கேட்கிறேன். சிம்சோன் அவருடைய முடிவெல்லாம் எப்படி இருந்தது? அவிசுவாசிகள் மத்தியில கட்டடங்களை சேர்த்து பண்ண அவனை போஸ்ட்மார்டம் பண்ணி தான் அடக்கம் பண்ணிருப்பாங்க. பெண்கள் வீட்டையே தேடி போறான மானங்கட்ட விசுவாசி, ஆண்கள் இல்லையா, அவன் அங்க போனான். அப்புறம் பாருங்க, தாவீது 2 பெரிய பாவம் செய்தார். ஒன்று விபசாரம், இன்னொரு கொலை பாத்தகம். இன்னொருத்தருடைய மனைவி தெரிஞ்சு அவனை கொலை பண்ணிட்டு இந்த மனைவி எடுத்தது எப்படி நியாயம்? அப்புறம் புதிய ஏற்பாடுல வரும்போது தகப்பனுடைய மனைவி வச்சுட்டு இருக்கிறானே குறுந்து சபையில, அஞ்ஞானிகளுக்குள்ள கூட சொல்லப்படாத பாவம் ஆயிற்று. அவர் பாவத்தை குறித்து உடைந்த உள்ளத்தோடு அழுத பொழுது, சிம்சோனு சாகும்போது அழுகாம சாகல, அழுதுத்தான் செத்தான். அதுபோல தாவீது அழுகி கணக்குத்தான் உண்டோ. பைபிள் எழுதியிருக்கல, அவங்க பரலோகத்தில் இருப்பாங்க. பைபிள் எழுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32 படிச்சு பாருங்க. அங்கே சிம்சோன் அவனை பற்றி வருது. விசுவாச வீரருடைய பட்டியல தான் அதில் சிம்சோன் வருது. அவர் பாவத்தை விட்டு அறிக்கை செய்யறதுனால விசுவாச வீரருடைய பட்டியல் ஆண்டவர் சேர்த்தார். தாவீது விசுவாச வீரருடைய பட்டியல வருது. அந்த கொரிந்தியனை மறுபடியும் சபையை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த 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 அனாட்சரமான பாவத்தை எல்லார் மத்தியில் அறிக்கைத்த போது அவனை சபையை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வரப்போகிறார் என்று நீங்கள் அறிந்திருந்தால், பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாட்டில்
208 வசனங்கள் இயேசுநாதர் மறுபடியும் வருகிறார் என்று சொல்லப்படுது. கணக்கு பார்த்தீங்கன்னா 25 வசனத்துக்கு ஒரு முறை இயேசுநாதர் 2ஆம் முறையா உலகத்துக்கு வரப்போகிறான்னு சொல்லிடுங்க. 25 வசனத்துக்கு ஒரு முறை. அப்ப வரும்போது நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணணும். வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். உலக மக்களை போல வாழக்கூடாது. சோத கும்பர மக்களை போல வாழக்கூடாது. நோவாவின் காலத்து மக்களை போல வாழக்கூடாது. நோவாவை போல வாழணும். அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 8 பேரை போல வாழணும். லோத்து அந்த அக்கிரமக்கிரியை கண்டு கேட்டு பாதிக்கப்பட்டான தவிர அந்த அக்கிரமக்கிரியில விழுகலையே. அப்புறம் இதுல படிக்கிற இன்னொரு பாடம் என்னவென்றால், எல்லாரும் தூங்குறாங்க. யாரு? மணவாளன் வரப்போறாருன்னு சொல்லும் போது வர்றதுக்கு காலதாமதமாச்சான். இதாண்டா நல்ல சத்தப்படி எல்லாம் தூங்குறாங்க. அப்ப என்ன விளங்குது? விசுவாசிகளான தேவனுடைய நீங்க பெருமையடிக்காதீங்க. நான் பெருமையடிச்ச நிறைய பேரை பார்த்துட்டு 50, 52, 55 வருஷத்துல பெருமையடிச்ச நிறைய பேர் ஒண்ணுமே போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாங்க தூங்க மாட்டோம், நாங்க விழுக மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். நீங்க தானே பாவம் செஞ்சது எனக்கே தெரியுமே, நீங்க தூங்குறது எனக்கு தெரியுமே. அதனால நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம எப்பொழுதுமே அறிக்கையிடுவோம் என்றால் நம்மை பலப்படுத்த கர்த்தர் வல்லவர். நம்முடைய பாவங்களை குறித்து எப்பவுமே அறிக்கையிடுவோம் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் வல்லவர். அதனால அவங்க எல்லாரும் தூங்குறாங்க. அப்புறம் ஆண்டவர் வர நேரத்தை பற்றி, அந்த மணவாளன் வர நேரத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? நடுராத்திரியிலே. நடுராத்திரின்னு சொன்னா நடுராத்திரிக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். நடுராத்திரிக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். நடுராத்திரின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட வெளிச்சம் கும்முருட்டுன்னு சொல்லணும். அப்ப மணவாளன் வருகிறார். இன்றைக்கு உலகத்தை பார்த்தா இது உலகம் கும்முருட்டா இல்லை? ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, இதோ ஜனங்களை இருளும் பூமியை காரிருளும் மூடும். என்ன இந்த ராத்திரி உள்ள இருட்டா? பாவத்துடைய அகோரம் இன்றைக்கு மனுக்குலத்தை ஆட்சி படைக்கிறது. கிறிஸ்தவ சபை ஆட்சி படைக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தை உலகத்தில் இருக்கிற 1000 மதங்களை ஆட்சி படைக்கிறது. அதனால ஒரு பெரிய ராக்காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வந்துருவார். ஆயத்தமாயிட்டீங்களா? அதனால நம்மை இரத்தக்கரையன் கொடுத்து சுதந்திரித்துக் கொண்ட மணவாளன், நமக்கு பூரணமான சந்தோஷத்தை தரக்கூடிய மணவாளன், ஆறுதலை அளிப்பவர், நம்ம உபத்திரப்படும்போது பரலோகத்தில் இடம் தருபவர். அந்த சிலுவைக்கல்ல ஆண்டத்தை கேட்கிறான், ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தேன். எப்படிங்க அந்த வெளிப்பாடு உனக்கு கிடைச்சது? காலமெல்லாம் திருட்டு பயலா இருந்தவன், கோயிலுக்கு போகாதவன், எந்த நல்ல கிரியும் செய்யாதவன், அப்படி இருந்தால் அவனுக்கு மனசுல ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வம் எனக்கு தேவை. அவர் ஒரு நாளிலே எனக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அந்த தேவனுக்கு பரலோகராஜ்யம் உண்டு. அவன் மனசுல ஆண்டவர் எழுதி வச்சிருந்த இதயமாய் பழகையில்லை. அந்த அகோர பாடுகள்ல ஆண்டவர் பட்ட பாடு அவங்க கையிலையும் ஆணிகள் அடிச்சிருந்தாங்க. சரீரத்தில் அடிமைத்தான் தொங்குறானுங்க. அதில் ஒருத்தர் தான் சொல்ற முடியாது, ராஜத்தில் வரும்போது அடியே நினைத்தேன், ஒரு நன்மையும் இல்லாமல் பரலோகத்துக்கு போயிட்டானே. எப்படி? ஆண்டவரை நம்புனதுனால, அவரை ஏற்றுக்கொண்டதுனால. ஒரு காரியத்தில் நீங்க அறியணும், பரலோகம் கிடைச்சது நல்ல காரியம் அவனுக்கு. ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு என்ன பிரதிபலன் இருக்கும்? நீ கோயிலுக்கு போனையா, ஞானஸ்நானம் எடுத்தியா, காணிக்கை கொடுத்தியா, ஊழியம் செய்தியா? ஒண்ணுமே செய்யல. உனக்கு நான் என்ன கொடுக்கட்டும்? எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அதுக்கு நான் தகுதியே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க பரலோகராஜ்யத்தில் போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க என்ன செய்தீங்களோ அதுதான் கிடைக்கும். செய்யாம உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு மாசம் சம்பளம் வாங்குறவங்க, ஒரு ஸ்தலத்துல ஊழியம் செய்யறான சம்பளம் இல்லாத ஊழியக்காரன், அவனுக்கு ஒரு மாசம் ஏதாவது கொடுக்கின்ற இல்லாதவங்க எத்தனை பேர் நான் 52 வருஷம் நான் பார்த்துருக்கிறேன். நல்லா செலவு பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு வேண்டியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுக்கு வேண்டிய பொருள் வேண்டாத பொருள் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா ஊழியக்காரனை பற்றி கொஞ்சம் கர்சனையிட்ட மக்கள்
ஊழியத்துக்கு வர சொன்னா அவங்களும் வரமாட்டாங்க. அவங்களே போய் ஊழியம் செய்யவும் மாட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மணவாளன் அவங்களுக்கு புரியலையே, இந்த மணவாளன் கொடுக்குற ராஜ்யம் உங்களுக்கு புரியலையே, அவர் கொடுக்க போகிற வெகுமதி உங்களுக்கு புரியலையே. அவர் அநேகம் ஆயிரங்கள், அதாவது அவங்க வெகுமதியை ஏராளம் பெற்றுக்கொள்ளும் போது நீங்க போய் எங்க இப்படி நிற்பீங்க, யோசி பார்த்தீங்களா? அதனால மணவாளனே மணவாட்டியா இருங்க. ஜோமனும் அன்புள்ள பரமபிதாவே, தர்மையான இரவு நேரத்துக்கான சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய மேன்மை மகத்துவங்களை குறித்து தான் தொடர்ந்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மணவாளனாகிய இயேசு எங்களுக்கு எவ்வளோ அவசியமானவர், எங்களுக்கு அவர் தந்த நன்மைகள், தரப்போகிற நன்மைகள் எல்லாவற்றையும் வேதவசனங்களிலிருந்து படித்து கொண்டிருந்தோம். இந்த மணவாளனுடைய மணவாட்டியாக இருக்கிற மக்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக கவனமாய் ஜீவிக்க வேண்டும். ஆனால் இன்னும் அவரை மணவாளனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாய் கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு பரலோகம் கிடையவே கிடையாது. நித்தியமான நரகம், அது எவ்வளோ பயங்கரம். அருமரட்சகர் நரகம் நித்தியமானது என்று 71 முறை சொன்னார். நரகம் உண்டு என்று ஆண்டவர் 51 முறை சொல்லியிருக்கிறார். அதனால நரகத்துக்கு யாரும் போக வேண்டாம் ஆண்டவரே. இந்த மணவாளனை ஏற்றுக்கொண்டு அப்படி வருகைக்கு ஆயத்தமாக இருக்க எல்லாருக்கும் நிற்கிற பாராட்டும். தந்த வசனத்துக்காக சோத்திரம். வசனம் கேட்ட யாவரையும் ஆசை இதனால் பொழுது எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மன உள்ளமே என்னோட பிரசனாத்தர் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை